Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சிக்கன் 65 ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். புதுசா பார்க்கறவங்க சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து சுத்தமா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சு எடுத்துர்க்கேன். ஒரு பவுல்ல சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பினஸ்க்காக 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 டீஸ்பூன் கார்ன் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்க எடுக்கிற சிக்கனுடைய அளவுக்கு ஏத்தா போல மசாலா பொருட்களையும் பார்த்து ஈக்குவலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் கரெக்ட்டா இருக்கும். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காரத்துக்கு ஏத்தா போல 1 டீஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கசூரி மேத்தி, கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாமே சிக்கன்ல நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிரலாம். இப்போ இத பொரிக்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துர்க்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சிக்கனை 1 பை 1 போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் பிரவுன் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துறலாம். சிக்கனை ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் ஆயிரும். சோ அதனால கரெக்ட்டான டைம்ல வச்சு நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுல ரெண்டே டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே கரெக்ட்டா இருக்கும். சிக்கன்ல மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் ஆவது நீங்க ஊற வைக்கணும். அப்பதான் மசாலா எல்லாமே நல்லா உள்ள இறங்கி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே போல நீங்க பொரிச்சு எடுக்கறப்போ ஓவர் குக் பண்ணிட்டோம்னா ஹார்ட் ஆயிரும். சோ கரெக்ட்டான டைம்ல சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கரெக்ட்டா நீங்க பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டாலும் மேலே பாத்தீங்கன்னா சீக்கிரமா கலர் சேஞ்ச் ஆயிரும். பட் உள்ள சரியா குக் ஆகாது. சோ இந்த மாதிரி ரெண்டு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல 2 கொத்து கருவேப்பிலையை டிப் பண்ணிரலாம். நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இத சிக்கன் மேல தூவிட்டு நம்ம சாப்பிறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சிக்கன் 65 ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. தயிர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ரொம்ப சாஃப்ட்டா வரும். இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு. இதே போல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம Subscribe பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. Thank you so much. Keep watching.